சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய பொது தமிழை பல மாணவர்கள் தவறா அணுகுறீங்க. எல்லா டாபிக்கையும் எப்படி படிக்கணும் அப்படின்றது தெரியல. எப்படி படிச்சா நம்மால் அதிக மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற முடியும் என்ற ட்ரிக்ஸ் தெரியல, ஸ்ட்ராட்டஜி தெரியல. முதல்ல ஒரே ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும். பொது தமிழ் என்பது 100 கேள்விகளை கொண்டது. அந்த 100 கேள்விகளையும் நாம் எப்படி அணுக வேண்டும், எந்தெந்த புத்தகத்தை படிக்க வேண்டும், எவ்வளவு மணி நேரம் ஒதுக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு இந்த வகுப்புல சொல்லி தர போறேன். டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் கேட்கப்படும் 100 கேள்விகளில் நீங்கள் அதிக மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு இந்த வகுப்பில் சொல்லி தர போற இந்த பக்கா ஸ்டடி பிளான், ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி, ஷார்ட்கட் ட்ரிக்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். நீங்க கண்டிப்பாக பொது தமிழில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு 3 லெவலா பிரிச்சிருக்கிறேன். இது முழுக்க உங்களுக்கு phase 1, அதற்கு அடுத்தது phase 2, அதற்கு அடுத்தது 3வது நிலை phase 3. இந்த 3 நிலை அடிப்படையில் இருக்கக்கூடிய ஸ்டடி பிளானை நீங்க தெளிவா பார்த்துட்டீங்கன்னா எளிமையாக நாம் தமிழில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது phase 1. நமக்கு தமிழ் 7 அலகுகளாக பிரிச்சிருக்கு. அந்த 7 அலகு பல்வேறு டாபிக்காக பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அதுல எந்தெந்த டாபிக்கை முதல்ல படிக்கணும், எந்தெந்த புத்தகத்தை படிக்கணும், எவ்வளவு நேரம் படிக்கணும் என்ற முழு ஷெட்யூல், முழு ஸ்டடி பிளான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். முதல்ல அலகு 2 சொல்லகராதியில் இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல படிங்க. அதற்கு நீங்க எந்த புத்தகத்தை ரெஃபர் பண்ணணும்னா, ஸ்கூல் புக்கை நீங்க என்ன செய்யணும்னா, முதல்ல ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருளை நீங்க படிச்சிடணும். அதற்கு அடுத்து நீங்க படிக்க வேண்டியது கவர்மெண்ட் பிடிஎஃப். இந்த கவர்மெண்ட் பிடிஎஃபில் இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை நீங்க பள்ளிப்பாட புத்தகத்தை படிச்ச பிறகு நீங்க படிச்சு முடிச்சிடணும். அதற்கடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தமிழ் அகர முதலி என்ற புத்தகம் இருக்கிறது. இது உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது. இதில் இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியை நீங்கள் படித்து முடிக்க வேண்டும். இதை படிச்சு முடிக்கிறதுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு 2 மணி நேரம் தான் ஆகும். 2 மணி நேரத்துல இந்த டாபிக்கை முடிக்கணும். அடுத்தது ஊர் பெயர்களின் மறுபுவை எழுதுதல். இதுல கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு 400க்கும் மேற்பட்ட ஊர் பெயர்களின் மறுவை நம்மளுடைய சிவம் சாய் அகாடமி கிளாஸா நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். 1 மணி நேரம் நீங்க அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணா போதும், இந்த டாபிக்கை நீங்க முடிச்சிடலாம். அடுத்தது சொல்லும் பொருளும் அறிதல், பல பொருள் தரும் ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்தல், ஒரு பொருள் தரும் பல சொற்களை கண்டறிதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், இரு பொருள் குறிக்கும் சொற்கள். இந்த எல்லாத்துக்குமே நீங்க 2 புத்தகத்தை ஃபாலோ பண்ணா போதும். ஏன்னா இது எல்லாமே சொல்லும் பொருளும் என்ற டாபிக் உள்ள அடக்கம். இந்த டாபிக் நீங்க படிக்க வேண்டிய புத்தகம் தமிழ் அகர முதலி மற்றும் அகராதி நிகண்டு. இதுக்கு கூட கம்பல்சரியா நீங்க என்ன படிக்கணும்னா, நம்முடைய அரசனுடைய பள்ளிப்பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் கண்டிப்பாக நீங்க படிக்க வேண்டும். இப்ப தமிழ் அகர முதலி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை கண்டிப்பா நீங்க படிக்கணும். இதுல பெரும்பாலான வினாக்கள் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு கவர் ஆயிடும். அதற்கடுத்து நீங்க படிக்க வேண்டியது அகராதி நிகண்டு. இந்த அகராதி நிகண்டு தமிழ் அகர முதலி இந்த 2 நூலை நீங்க படிச்சுட்டாலே போதும். நமக்கு எப்படி கேட்டாலும் இந்த 4 டாபிக்ல இருந்து மிக எளிமையா நம்மால் பதில் அளிக்க முடியும். கூடவே 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பாத்துங்க. இந்த டாபிக்கை நம்ம எப்படி படிக்கணும்னா, ஒரே நாளெல்லாம் இதை நம்ம முடிக்க முடியாது. முடிச்சாலும் ஞாபகம் இருக்காது. இப்ப சொல்லும் பொருளும் அறிதல், பல பொருள் தரும் ஒரு சொல், ஒரு பொருள் தரும் பல சொல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், இரு பொருள் குறிக்கும் சொல், இந்த எல்லா டாபிக்குமே சேர்த்து நம்ம இந்த புத்தகங்களை தினமும் 1 மணி நேரம் படித்தல் முக்கியம். ஒரே நாள்ல படிச்சா இந்த டாபிக்ஸை நம்ம கவர் பண்ண முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு பொருள் பன்மொழி. ஒரு பொருள் பன்மொழிக்கு நானே உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா வகுப்பு எடுத்து கொடுத்திருக்கிறேன். சிவம் சாய் அகாடமி கிளாஸ் மட்டும் நீங்க பார்த்தா போதும் 1.5 மணி நேரத்துல இந்த டாபிக்கை நீங்க முடிக்கலாம். அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அதற்கும் நான் இலக்கண வகுப்பு எடுத்து கொடுத்து விட்டேன். 1 மணி நேரம் தான். ஆக மொத்தம் இந்த அலகு 2 இருக்கக்கூடிய சொல்லகராதியிலிருந்து இந்த எல்லா டாபிக் படிச்சா 10 கேள்விகள் வரும். ஒரு டாபிக்கையும் எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், வேர் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி, எவ்வளவு நேரம் படிக்கணும்ன்றதே சொல்லிட்டேன். அடுத்தது வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன். இது அலகு 5. இதற்கு நம்ம எப்படி படிக்கிறதுனா, கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளித்தல்னு ஒரு டாபிக் இருக்கு. இதற்கு
நீங்க எந்த விதமான ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. கூடவே செய்தித்தாளை புரிந்து கொள்ளுதல், தலையங்கத்தை புரிந்து கொள்ளுதல், முகப்பு செய்திகளை புரிந்து கொள்ளுதல், அரசு சார்ந்த செய்தி கட்டுரைகள், ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளுதல், இந்த எல்லாத்துக்குமே அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க, அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. இதற்கு நீங்க எக்ஸ்ட்ரா எதுவும் படிக்க தேவையில்லை. மொத்தமாவே ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணா போதும், 5 கேள்விகள் உறுதி. அந்த அரை மணி நேரம் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணிட்டா இந்த டாபிக் ஓவர். சோ 5 கேள்விகள் முடிந்து விட்டது. அடுத்து நீங்க என்ன பண்ணணும் பாருங்க, மிக மிக அருமையான ஸ்கோரிங் ஏரியாஸ். ஓமை தொடரின் பொருள் அறிதல். சிவம்சே அகாடமி, நம்முடைய அகாடமில கிளாஸ் போட்டிருக்கேன், 1 மணி நேரத்துல முடிக்கலாம். மரபு தொடரின் பொருள் அறிதல் 2 வகுப்புகளை போட்டிருக்கேன். 205 மரபு தொடர், 818 மரபு தொடர்னு 2 வகுப்பு மொத்தமா சேர்த்து 3 மணி நேரத்துல முடிச்சிடலாம். பழமொழிகளின் பொருள் அறிதல் 400 பழமொழிகளுக்கு வகுப்புகள். இதுவும் நம்முடைய சிவம்சே அகாடமி கிளாஸ் நீங்க பார்த்தா போதும், 3 மணி நேரம் இந்த பழமொழிகளின் பொருளடைதலுக்கு. மொத்தம் நம்ம 7 மணி நேரம் தான் இதற்காக ஸ்பெண்ட் பண்ண போறோம். ஆனா நமக்கு கிடைக்க போற கேள்விகள் 10 கேள்விகள். இதற்கு முன்னாடி டாபிக் பாருங்க, அரை மணி நேரத்துல 5 கேள்விகள். இப்ப நம்ம பார்க்க போறது மொத்தம் 7 மணி நேரம் 10 கேள்விகள். ஆக மொத்தத்துல ஒரே நாள்ல 15 கேள்விகள் முடிவுக்கு வந்துவிடும். எவ்வளவு எளிமையானது பாருங்க. அடுத்தது லெவல் 1ல நம்ம படிக்க போறது, ஃபேஸ் 1ல நம்ம படிக்க போறது அலகு 7 தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இலக்கியம். மொத்தம் 15 கேள்விகள். இதை நீங்கள் எப்படி படிக்கணும், எங்கிருந்து படிக்கணும் அப்படின்னா, இந்த எல்லா தலைப்புகளுக்கும் நாம் வகுப்பு எடுத்து முடித்து விட்டோம். சிவம்சே அகாடமி கிளாஸ் வகுப்பு முடிச்சாச்சு. தினமும் நீங்க காலையில 1 மணி நேரம், மாலையில 1.5 மணி நேரம், மொத்தம் 2.5 மணி நேரம் 10 நாட்களுக்கு நீங்கள் செலவிட்டால் இந்த 15 கேள்விகளும் உங்களால் முடிக்க முடியும். அதற்கான ஷெட்யூல் கொடுத்திருக்கிறோம் பாருங்க. தமிழறிஞர்கள் வரிசைன்னு கொடுத்திருக்கிறேன். அந்த தமிழறிஞர்களின் வரிசையை பாருங்க. ஊவேசா முதற்கொண்டு கடைசியாக நமக்கு நாமக்கல் கவிஞர் வரைக்கும் மொத்தம் 20 தமிழறிஞர்கள் இருக்கிறாங்க. அந்த 20 தமிழறிஞர்களுக்கு உண்டான ஷெட்யூல் கொடுத்திருக்கிறேன் 10 நாளைக்கு. ஏன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்னா, அலகு 7க்கு தினமும் 2.5 மணி நேரம், காலை 1 மணி நேரம், மாலை 1.5 மணி நேரம். அந்த 10 நாளைக்கு உண்டான ஷெட்யூல். முதல் நாள் முதல் 3 தமிழறிஞர்கள், 2வது நாள் 4 முதல் 7, அது போல 10 நாளுக்கு கொடுத்திருக்கு. அடுத்தது அறநூல்கள், அறநூல்களுக்கு உண்டான ஷெட்யூல் கொடுத்திருக்கிறேன். இதையும் 10 நாள்ல எப்படி கவர் பண்ணோன்றதை கொடுத்திருக்கிறேன். நாலடியாரில் இருந்து நமக்கு கடைசியாக ஔவையார் பாடல்கள் வரைக்கும் முழுமையாக உங்களுக்கு முடிச்சு கொடுத்திருக்கிறேன். நம்மளுடைய வகுப்பை மட்டும் பார்த்தா போதும், 100% உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும், 15 கேள்விகள் உங்கள் கையில். தமிழின் தொன்மை, திராவிட மொழிகள் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு முடிச்சிருக்கிறேன். அதை 10 நாள்ல எப்படி கவர் பண்றது என்ற ஷெட்யூலும் கொடுத்துட்டேன். அடுத்து நம்ம பார்க்க போறது அலகு 3ல் இருக்கக்கூடிய எழுதும் திறன். இந்த எழுதும் திறன்ல நம்ம முதல்ல என்ன டாபிக் படிக்கணும் லெவல் 1லனா, மரபு தமிழ், திணை மரபு, பால் மரபு, கால மரபு, இளமை மரபு, ஒலி மரபு, வினை மரபு, தொகை மரபு. இந்த எல்லாமே சேர்த்து நமக்கு எத்தனை கேள்வி கேட்பாங்கன்னா 5 கேள்விகள். இதற்கு முதல்ல இங்க கவர் பண்ண வேண்டியது நம்முடைய பள்ளிப்பாட புத்தகம், அடுத்து நன்னூலார் தொல்காப்பிய புத்தகம். இதை எல்லாமே சேர்த்து நம்முடைய சிவம்சே அகாடமி கிளாஸ் வரும். அதை நீங்க பார்த்தா போதும், மொத்தம் 3 மணி நேரம் தான். இந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் முடிக்கலாம். முடிச்சிட்டா எத்தனை கேள்வி? 5 கேள்வி உங்க கையில இருக்கும். அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதுல இருந்து 2 கேள்வி வரும். ஆல்ரெடி இந்த வகுப்புகளை நாம் முடிச்சாச்சு, எங்கேயும் தேடி அலைய தேவையில்லை. அதை மட்டும் பாருங்க, மொத்தமா 2 மணி நேரம் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சேர்த்தே 2 மணி நேரம் தான். அதை பார்த்துட்டா 2 கேள்விகள் முடிஞ்சது. அடுத்தது அலகு 1ல் எழுத்திலக்கணத்துல மயங்கொலி சொற்களை படிக்க வேண்டும். எப்படி சொல்லும் பொருளுக்கு தமிழ் அகர முதலி அகராதினி கண்டு பள்ளிப்பாட புத்தகத்தை படிக்கிறோமோ, அதே போல மயங்கொலி சொற்களுக்கு டிஎன்பிஎஸ்சில மயங்கொலி சொல் அகராதியில் இருந்து நமக்கு கேள்வி கேட்கிறார்கள். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலை திட்ட இயக்கத்திலிருந்து வெளியிடப்பட்ட மயங்கொலி சொல்லகராதியில் இருந்து தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சில இந்த டாபிக்ல இருந்து கேள்வி வந்தது. எனவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த புத்தகத்தை படித்தால் போதுமானது. இதையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரே நாள்ல முடிக்க முடியாது. தினமும் 1 மணி நேரம் இந்த புத்தகத்தை எடுத்து நாம் படிக்க வேண்டும். ஆக மொத்தம் லெவல் 1ல தலைப்புகள் எத்தனை கேள்விகள், எத்தனை மணி நேரம் படிக்கணும்னு கொடுத்திருக்கிறேன். இதை படிப்பதற்கு உங்களுக்கு அதிகபட்சமாக தேவைப்படும் நாட்கள் எத்தனை அப்படின்னா 20 நாட்களுக்கு மேல போகாது. இந்த 20 நாட்கள்ல நீங்க எவ்வளவு கேள்வி தெரியுமா முடிப்பீங்க? 50 கேள்விகள். லெவல் 1 ஃபேஸ் 1ல நீங்க முடிக்க போற கேள்விகளின் எண்ணிக்கை 50 கேள்விகள். இந்த லெவல் 1 நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நீங்க அரசு வேலை வாங்குவதற்கு உண்டான பாதி கிணற நம்ம தாண்டியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபேஸ் 2. உங்களுக்கு
உங்களுடைய மார்க்ஸை உங்களுடைய கட் ஆஃபை இன்க்ரீஸ் பண்றதுல ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ண போறது இந்த ஃபேஸ் 2. இதுக்கு அடுத்து வரப்போற ஃபேஸ் 3 டாபிக்ஸ் தான். கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணீங்க. ஸோ ஃபேஸ் 2ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன டாபிக் படிக்கணும்னா இணை எழுத்துகள், சுட்டு எழுத்துகள், வினா எழுத்துகள். இந்த 3 எழுத்துக்களை நீங்க தெளிவா படிச்சீங்கன்னா 3 கேள்விகள் கண்டிப்பாக வரும். இதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா பள்ளிப்பாட புத்தகத்தை மட்டும் படிச்சா போதாது, அதை தாண்டி நமக்கு கேள்விகள் கேட்கறாங்க. சோ பள்ளிப்பாட புத்தகத்தோட சேர்த்து நம்முடைய அகாடமில வந்து நன்னூலார் மற்றும் தொல்காப்பியருடைய விதிகளையும் சேர்த்து நான் வகுப்பா கொடுத்திருக்கிறேன். இந்த 3 டாபிக்கும் சேர்த்து நீங்க 2 மணி நேரத்துல முடிக்கலாம். அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு வகுப்புகளை கொடுத்திருக்கிறேன். அதை மட்டும் நீங்க பார்த்துட்டா போதும். இணை எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்திலிருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மால் பதிலளிக்க முடியும். அடுத்தது குறில் நெடில் வேறுபாடு அறிதல். ஒரே கேள்விதான் கேட்பாங்க. இதற்கு நீங்கள் எந்த விதமான கஷ்டமும் பட தேவையில்லை. 30 நிமிடத்தில் முடிக்கலாம். ஏன்னா இதுல இருந்து நமக்கு எப்படி டிஎன்பிஎஸ்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல பல் என்ற சொல்லில் ஆ குறில் எழுத்து, பால் என்ற சொல்லில் ஆ எந்த வகை எழுத்து, நெடில் எழுத்து, அதுதான் ஆன்சர். இது ஒரு கேள்வியா கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது நெடில் எழுத்துக்களின் மாத்திரை அளவு எவ்வளவு? 2 மாத்திரை. எளிமையான கேள்வி. கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்வு செய்க. டேஷில் டேஷ் குளித்தது. ஆப்ஷன் பாருங்க. மடுவில் மாடு குளித்தது. இந்த மா நெடில் மா, இதை வைத்து பொருள் வேறுபாடு வச்சு கேள்வி கேட்டுக்கிறாங்க. புரில் நெடிலால் ஏற்படும் பொருள் மாற்றத்தை வச்சு நமக்கு கேள்வி கேட்பாங்க. நம்ம ஆல்ரெடியே சொல்லும் பொருளும் ஒரு சொல் தரும் பல பொருள், பல சொற்கள் தரும் ஒரு பொருள், ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல் எல்லாமே படிச்சிட்டோம். அதை படிச்சிட்டாலே போதும். புரில் நெடிலால் ஏற்படும் பொருள் மாற்றத்தையும் நம்மால் மிக எளிமையாக எதிர்கொள்ள முடியும். லெவல் 2ல ஃபேஸ் 2ல அடுத்தது சொல் இலக்கணத்துல நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நிறைய பேர் தவறு செய்யக்கூடிய டாபிக். இதற்கு நீங்க எந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னா தமிழ் வினைச்சொல் அகரமுதலி என்ற புத்தகத்தை தான் நீங்க படிக்கணும். இதற்கு நீங்கள் தினமும் 1 மணி நேரம் தான் செலவிட முடியும். அந்த புத்தகத்தை ஒரேடியாக நம்மால படிக்க முடியாது. தினமும் 1 மணி நேரம் படிக்க வேண்டும். ஃபேஸ் 2 லெவல் 2ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் உங்களுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணும், கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் பண்ணும். கொஞ்சம் கவனமா நோட் பண்ணிட்டே வாங்க. அடுத்தது தமிழ் சொல் எதிர்ச்சொல். இந்த தமிழ் சொல்லுக்கு உண்டான எதிர்ச்சொல்லுக்கு முதல்ல நீங்க பள்ளிப்பாட புத்தகத்தை படிக்கணும். அதற்கு அடுத்தது எதிர்ச்சொல் தொடர்பான குறிப்புகளை நீங்க பார்க்கணும். அயற்சொல் நீக்குதல் என்ற டாபிக் அயற்சொல் அகராதி என்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலை நீங்க படிக்கணும். உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த அயற்சொல் அகராதி நூலை நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். இதுல இருந்து தான் நமக்கு கேள்விகள் இடம்பெற்று இருக்கிறது. இதை படிச்சுட்டா நீங்கள் அயற்சொல்லை எளிமையாக நீக்கிவிடலாம். இந்த அனைத்துமே சேர்த்து உங்களுக்கு 4 கேள்விகள் கண்டிப்பாக வரும். இந்த அனைத்துக்குமே நீங்க தினமும் 1 மணி நேரம் படித்தல் முக்கியமானது. இதை ஒரேடியா படிச்சிடாதீங்க, கண்டிப்பா நமக்கு ஞாபகம் இருக்காது. அடுத்தது பாருங்க, வேர்ச்சொல் அறிதல். வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையச்சம், பெயரச்சம், வினையாளனையும் பெயர் அறிதல். இந்த டாபிக் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இதிலிருந்து நமக்கு 5 கேள்விகள் கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இதற்கு வேர்ச்சொல்லை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்ற நன்னூலார் தொல்காப்பிய விதிகள்லாம் உங்களுக்கு சிவம்சி அகாடமியில கிளாஸா நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். இத கூட நீங்க வேர்ச்சொல் சுவடியையும் ஸ்கூல் புக்ஸையும் படிக்கணும். மொத்தமாவே இதற்கு நீங்கள் 3 மணி நேரம் செலவிட்டால் போதும். இந்த டாபிக்கை முடிச்சிடலாம். 3 மணி நேரத்துல 5 கேள்விகள் உங்களால் பதிலளிக்க முடியும். கண்டிப்பா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலை திட்ட இயக்கத்துடைய வேர்ச்சொல் சுவடியை படிங்க. அடுத்தது வேர்ச்சொல் கட்டுரைகள். உங்களுக்கு நேரம் இருந்தா வேர்ச்சொல் கட்டுரைகளையும் கண்டிப்பா படிங்க. இதிலிருந்து தான் நமக்கு கடினமான வேர்ச்சொல் வினாக்கள் நமக்கு கேட்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது அலகு 3ல தொடரின் வகைகள். செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. இதுல செய்வினைக்கும் தன்வினைக்கும் என்ன வித்தியாசம் என்பதை தெளிவா படிச்சுக்கணும். ஒரே क्वेश्चंसல நமக்கு குழப்பக்கூடிய மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த டாபிக்கை படிச்சுட்டா 3 கேள்வி வரும். இதற்கு நீங்கள் 2 மணி நேரம் செலவிட்டால் போதும். இதற்கு நீங்கள் படிக்க வேண்டியது ஸ்கூல் புக்கை படிச்சு இந்த வினைகளை கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும். அப்படி முடியலனா சிவம்சி அகாடமி நம்மளுடைய வகுப்பு நான் உங்களுக்கு தெளிவா பாத்தீங்கன்னா விளக்கமா கொடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட எடுத்துக்காட்டுகளோட கொடுத்திருக்கிறேன். அதை வாட்ச் பண்ணா போதும். இந்த டாபிக் ஓவர். அடுத்து ஒருமை பன்மை பிழையறிதல் இருந்து நமக்கு 3 கேள்விகள். இதற்கும் நீங்க ஸ்கூல் புக்கை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும், வேற எதுவுமே வேண்டாம். பிளஸ் நம்முடைய வகுப்புகளை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டீங்கன்னா 2 மணி நேரத்தில் இந்த டாபிக்கும் நாம் முடித்து விடலாம். அடுத்தது அலகு 2 சொல்லகராதியில் நாம் படிக்க வேண்டிய முக்கியமான டாபிக் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. இதற்கு நீங்கள் என்ன செய்யணும்?
அப்படின்னா ஸ்கூல் புக்ல இருக்கிறத முதல்ல படிக்கணும். அடுத்தது பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, அகராதி இருக்கிறது, அதை நீங்கள் படிக்க வேண்டும். நீங்க பார்த்துட்டு இருக்கிற வழுவு சொற்கள் அகராதி, அதற்கடுத்தது பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, அகராதி, அதற்கடுத்து அது தொடர்பான திருத்தங்கள். இதை மூன்றுமே நீங்கள் படித்தால் போதும். நமக்கு பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கிலிருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மால் பதிலளிக்க முடியும். 3 மணி நேரம் போதும் இந்த தலைப்பை முடிக்கிறது. அடுத்தது ஒரு ஓர் பிழை திருத்துதல், அது பிழை திருத்துதல். இதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம பள்ளிப்பாட புத்தகத்திலேயே விரிவான இலக்கண குறிப்பு காணப்படுகிறது, அதை படிச்சுங்க. பிளஸ் நம்மளுடைய ரெஃபரன்ஸ் கிளாஸா நம்முடைய சிவம்சி அகாடமி கிளாஸ பாத்தீங்கன்னா இதற்கு 30 நிமிடம் தான் தேவைப்படும். இந்த 30 நிமிடத்துல இந்த டாபிக் முடிக்கலாம். அடுத்தது இணைப்பு சொற்கள், ரொம்ப 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 முக்கியம். கிட்டத்தட்ட நம்மளே ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் போட்டிருக்கோம். எல்லா விதமான இலக்கண விதிகளும் நம்ம பிரிச்சு மேஞ்சிருப்போம் இந்த இணைப்பு சொற்கள்ல. அந்த இணைப்பு சொற்களுக்கு உண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேற போட்டிருப்போம். 98 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருப்போம். இது எல்லாமே நீங்க படிக்கிறதுக்கு 2 மணி நேரம் தான் தேவைப்படும். இந்த 2 மணி நேரம் நீங்க இந்த வகுப்பை பார்த்துட்டா புத்தகத்திலையும் சரி எங்கேயும் நீங்க தேடி அலைய தேவையில்லை. இந்த டாபிக் ஓவர். இதை மொத்தமா நீங்க படிக்கிறதுக்கு தேவைப்படுவது 5.5 to 6 மணி நேரம். உங்கள் கையில் இருக்கக்கூடிய கேள்விகள் 5 கேள்விகள். ஏன் இந்த ஃபேஸ் 2 ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் அப்படின்னா, முழுக்க முழுக்க இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டது. நிறைய மாணவர்கள் தவறு செய்யக்கூடியது. தவறு செய்யக்கூடிய இடத்துல நீங்க அதிக மதிப்பெண் எடுத்தாதான் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய ஜாப் 100% கன்ஃபார்ம் ஆகும். அடுத்தது கோடிட்ட இடத்தில் சரியான பொருளை தேர்வு செய்க. எளிமையானது. இதற்கு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா கொஸ்டின் நமக்கு எப்படி கேட்கறாங்க பாருங்க. இந்த தலைப்புல மனிதர்கள் யானையை வேட்டையாட காரணம் என்ன? காரணத்தால வேட்டையாடுறாங்க? தந்தம். அப்ப இது ஒரு பெயர் சொல். பெயர் சொல்லை கொண்டு நிரப்பி இருக்கிறோம். மரத்தில் கிளை டேஷ் முறிந்தது, படாரென முறிந்தது. அடுப்பு நன்றாக எரிய, இது ஒரு வினைச்சொல். இப்ப வினைச்சொல்லை கொண்டு நிரப்புறோம். மாணவர்களுக்கு பரிசளிக்குமாறு தலைவரை கேட்டுக்கொண்டேன். தலைவர் என்பது ஒரு பெயர் சொல். இப்போ ஒரு கோடிட்ட இடத்தை கொடுத்துருவாங்க, ரொம்ப எளிமையா இருக்கும். அந்த கோடிட்ட இடத்துல நீங்க பெயர் சொல், வினைச்சொல் கூடவே மரபு சொல்லை கொண்டு நிரப்ப வேண்டும். இதற்கு நீங்க பெரிய அளவுல உழைக்க தேவையில்லை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் நீங்க ஒரு 1/2 மணி நேரம் பேஸ் பண்ணி பார்த்தா போதும். இந்த டாபிக் ஓவர். அடுத்தது மிக முக்கியமானது, அலகு 4 இருக்கக்கூடிய கலை சொற்களை படிக்க வேண்டும். கலை சொல்லுக்கு நேரான ஆங்கில சொல். இதுல மொத்தம் நமக்கு 15 கேள்வி கேட்பாங்க. அதுல 6 to 12 தமிழ் புத்தகத்திலிருந்து மட்டும் 5 கேள்வி வரும். முதல்ல அதை தயாராகுங்க. தினமும் அதற்கு நீங்க என்ன செய்யணும்னா 100 சொற்கள் படிக்க வேண்டும். நம்முடைய சிவம்சி அகாடமி கிளாஸே 1223 கலை சொற்கள் போட்டிருக்கிறேன். அதை நீங்க தினமும் 100 கலை சொல் படிச்சாலே 12 நாட்கள்ல நீங்கள் முடித்து விடலாம். 12 நாள்லயே நீங்க இந்த 5 கேள்விக்கு தயாராகிடுவீங்க. எனவே ஃபேஸ் 2ல லெவல் 2ல நீங்க எத்தனை கேள்விக்கு பதில் அளிப்பீங்கன்னா 30 கேள்விக்கு பதில் அளிப்பீங்க. லெவல் 1ல ஆல்ரெடி 50 கேள்விகளுக்கு தயாராகி விட்டீர்கள், பதிலளித்து விட்டீர்கள். அடுத்தது ஃபேஸ் 2ல 30 கேள்விக்கு தயாராகி விட்டீர்கள், பதிலளித்து விட்டீர்கள். தற்போது 80 கேள்விக்கு நீங்க ரெடி. 50 கேள்வி என்பது அடிப்படை தேவை, 30 கேள்வி என்பது முக்கிய தேவை. அடுத்து இருக்கக்கூடிய ஃபேஸ் 3ல் இருக்கக்கூடிய 20 என்பது அதி முக்கிய தேவை. அதுதான் உங்களை டாப் லெவல்ல கொண்டு போய் உட்கார போகுது. அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபேஸ் 3. மிக மிக முக்கியமான தலைப்புகள். இந்த ஃபேஸ் 3ல இருக்கக்கூடிய 20 கேள்விகளில் நாம் எந்த அளவுக்கு அதிக அளவு சரியாக பதிலளிக்கிறோமோ அதை வைத்துதான் நம்மளுடைய டாப் ரேங்க் பிக்ஸ் ஆகும். எனவே இந்த 20 கேள்விகளுக்கு உண்டான டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம், மிகவும் கடினமும் கூட. அதற்கு தேவையான புத்தகங்கள் என்ன, எவ்வளவு மணி நேரம் படிக்கணும் என்பதை இப்ப பாருங்க. முதல்ல நீங்க படிக்க வேண்டியது பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல். மொத்தம் 4 கேள்விகள் இதிலிருந்து நமக்கு கேட்கப்படுகிறது. இதற்கு நீங்க முதல்ல என்ன படிக்கணும்னா, பள்ளிப்பாட புத்தகத்துல, பழைய பள்ளிப்பாட புத்தகத்துல 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு முடிஞ்சா 6 to 9 கவர் பண்ணுங்க. ஆனா இந்த 10, 11, 12ல அட்வான்ஸா இருக்கும். புதிய பள்ளிப்பாட புத்தகத்திலையும் இருக்கக்கூடிய புணர்ச்சி விதிகளை முதல்ல முழுமையாக நீங்கள் படிக்க வேண்டும். மக்கப் பண்ணக்கூடாது இந்த ஏரியாவை. அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இளங்குமரனார் தமிழ் வளம் புத்தகத்தை எடுத்துக்கணும். அதுல 5 இலக்கண நூல் என்று இருக்கும். அதுலயும் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, புணர்ச்சி விதிகளை பற்றி கொடுத்திருக்கிறார்கள்.
அதை கண்டிப்பா படிக்கணும். இதை விடுத்து அடுத்து நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நன்னூலில் இருந்தும் தொல்காப்பியத்தில் இருந்தும் நமக்கு கேட்கலாம் என்று எதிர்பார்க்கிறோம். நேரம் இருந்தா இதை நீங்க படிங்க. ஆனா கண்டிப்பாக புணர்ச்சி விதி புத்தகத்தில் இருக்கக்கூடியதும் இளங்குமரனாருடைய புத்தகத்தில் இருக்கக்கூடியதும் படிங்க. பள்ளிப்பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதை ஒரே நாள்ல முடிக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அப்படி நினைச்சா உங்களால் முடிக்க முடியாது. எந்த அளவுக்கு படிச்சாலும் ஞாபகம் எல்லாம் போயிடும். தினமும் 1 மணி நேரம் ஷெட்யூல் பண்ணுங்க. நீங்க எப்பெல்லாம் புத்துணர்ச்சியா இருக்கிறீங்களோ அப்ப புணர்ச்சியை படிங்க. கண்டிப்பாக உங்களால் மிக சரியாக பதிலளிக்க முடியும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த எல்லாமே ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஒரு மிகப்பெரிய வகுப்பா நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். விரைவில் உங்களுக்கு சிவம்சி அகாடமி வகுப்பு இது சம்பந்தமாக வரும். அடுத்தது அலகு 1 இருக்கக்கூடிய சொல் இலக்கணத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் சந்தி பிழை, எழுத்து பிழை, ஒற்று பிழையை சரி செய்தல், கண்டறிதல். இதிலிருந்து நமக்கு 4 கேள்விகள் கேட்கப்படும். இதற்கு என்ன செய்யணும்? நம்முடைய சிவம்சி அகாடமி கிளாஸ் விரிவா வரப்போகுது. இருந்தாலும் நீங்க படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 6 to 12 இருக்கக்கூடிய எங்கெல்லாம் வல்லினம் மிகும், எங்கெல்லாம் வல்லினம் மிகாது என்ற விதிகளை படிக்க வேண்டும். அந்த வல்லினம் மிகும் மிகா தலைப்பைய நன்னூலிலும் தொல்காப்பியத்திலும் என்ன கூறியிருக்கிறது என்பதை நீங்க படிச்சிட்டீங்கன்னா இந்த டாபிக் ஓவர். 4 கேள்விகள் நமக்கு கேட்கப்படும் இதிலிருந்து. இதற்கு நீங்கள் தினமும் 1 மணி நேரம் செலவிட்டால் போதும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, நன்னூலு தொல்காப்பியம் முழுமையா அப்படியே ஆராய்ச்சி பண்ணிட்டு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 40 விதிகளுக்கு மேல எடுத்திருக்கிறேன். இன்னும் நிறைய ஆட் ஆகிட்டே இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டு நான் உங்களுக்கு இதுக்குண்டான தனி வகுப்பை போடுறேன். அடுத்தது எழுதும் திறன், நிறுத்தற் குறியீடு. இந்த நிறுத்தற் குறியீடுக்கு 1957 10ஆம் வகுப்பு புத்தகம் மற்றும் பழைய பள்ளிப்பாடி புத்தகம், அதாவது 2011-12 சிறப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய புத்தகத்துல நிறுத்தற் குறியீடு மிக அருமையா இருக்கு. அதை பாருங்க. அதற்கப்புறம் 6 to 12 இருக்கக்கூடிய தற்போதைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய நிறுத்தற் குறியீடை பாருங்க. 2 கேள்விகள் வரும். இதற்கு கூடவே நம்முடைய சிவம்சி அகாடமி வகுப்பையும் நீங்க ரெஃபரன்ஸ் ஆக பார்த்துக் கொள்வது நல்லது. இதற்கு நீங்கள் 2 மணி நேரம் செலவிட்டா போதும். ஏன்னா இதுல மிக பெரிய அளவுல கண்டென்ட் இருக்காது. முக்காற்புள்ளி எங்க பயன்படுத்தணும், முற்றுப்புள்ளி எங்க பயன்படுத்தணும், ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி எங்க பயன்படுத்தணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா இருக்கும். சோ 2 மணி நேரத்துல இந்த டாபிக் நீங்க முடிச்சா 2 கேள்விகள். அடுத்து இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அலகு 4 இருக்கக்கூடிய கலைச்சொல் மற்றும் அலகு 6 குறிப்பிட்டிருக்கக்கூடிய கலைச்சொல். 2 அலகுகளையும் என்ன கலைச்சொல்ல படிக்க சொல்றாங்கன்னா, அலுவலகம் சார்ந்தது, பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை படிக்க கூறுகிறார்கள். இதிலிருந்து நமக்கு 10 கேள்விகள் கேட்கப்படும். இதற்கு நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னா, 6 to 12 வரை இருக்கக்கூடிய இயற்பியல், வேதியியல், உயிரியல் இதில் இருக்கக்கூடிய கலைச்சொல்ல முதல்ல படிக்கணும். அப்புறம் வரலாறு, குடிமையியல், பொருளியல், அரசியல் அறிவியல் இதில் இருக்கக்கூடிய கலைச்சொல்ல படிக்கணும். இதை படிச்சாலே உங்களுக்கு பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள் ஓரளவு முடிஞ்சிடும். அதற்கு அடுத்தது டிக்ஷனரி புக்கை ஃபாலோ பண்ணுங்க. டிக்ஷனரி புக்கை நம்ம படிக்கணும் அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். ஆனால் டிக்ஷனரி புக்கை நேரம் இருந்தா படிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கம்பல்சரி 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பொது அறிவு பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய கலைச்சொல்ல கம்பல்சரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க, படிங்க. தினமும் 1 மணி நேரம் இதற்காக நீங்கள் செலவிடுங்கள். அப்படி செலவிட்டாதான் இந்த 10 கேள்விகளை உங்களால் பதிலளிக்க முடியும். ஆக மொத்தம் ஃபேஸ் 3ல நாம் முடிக்க வேண்டிய கேள்விகள் 20 கேள்விகள். நான் இப்போ உங்களுக்கு குறிப்பிட்ட ஃபேஸ் 3ல இருக்கக்கூடிய தலைப்புகளை மிக சரியாக நீங்க ஹேண்டில் பண்ணா மட்டும்தான் டாப் ரேங்க் பெற முடியும். கட் ஆஃப் மார்க் மிகப்பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ண முடியும். எனவே கவனமா இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு படிங்க. எத்தனை மணி நேரத்துல முடிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த புத்தகத்தை மட்டும் படிக்கணும், வேர் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணிட்டு நீங்க படிங்க. இதுக்கு கூட நீங்க நான் குறிப்பிட்ட எல்லா டாபிக்கும் நீங்க செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம், டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ட்ரிக். இதை ஃபாலோ பண்ணாம விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு மாணவரும் ஃபாலோ பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி, மிக முக்கியமான ஒரு ட்ரிக் என்னன்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் செய்து படித்தல். இதை படிச்சா மட்டும்தான் நம்மால் மிகப்பெரிய அளவுல மதிப்பெண்ணை பெற முடியும். இதற்கு அடுத்து நாம் கடைசியாக செய்ய வேண்டியது 3 ரிவிஷன் ரூல். நாம் தொடர்ச்சியாக படிப்பது முக்கியமானது, ஆனால் அதைவிட முக்கியமானது அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக் கொண்டு நம்முடைய மூளையில் பதிய வைத்தல். அதற்கு 3 ரிவிஷன் ரூலை ஃபாலோ பண்ணணும். தினமும் படித்ததை தூங்குவதற்கு முன் அரை மணி நேரத்தில் ரிவிஷன் பண்ணணும். ஒரு வாரத்தில் படித்ததை வாரத்தின் கடைசி நாளில் ரிவிஷன் செய்ய வேண்டும். ஒரு மாதத்தில் படித்ததை
மாதத்தின் கடைசி நாளில் டிவிஷன் செய்ய வேண்டும். இதை தொடர்ச்சியாக செய்து வந்தால் நம்முடைய ஞாபக சக்தி மிக பெரிய அளவுல தேர்வு அறையில் நமக்கு உதவி புரியும் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே மாணவர்களை, பொது தமிழில் கேட்கப்படக்கூடிய அந்த 100 வினாக்களை கண்டு தயவு செஞ்சு பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு எந்த வரிசையில தலைப்புகளை கொடுத்திருக்கணும் அந்த வரிசையில அந்த மணி நேரத்துல அந்த புத்தகங்களை பயன்படுத்தி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் 90 நாட்களில் இந்த பொது தமிழ் சிலபஸை முழுமையாக முடிச்சு 100க்கு 100 கேள்விகளை உங்களால் எதிர்கொண்டு பதிலளித்து அதிக மதிப்பெண் பெற முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க இதுவரைக்கும் 100க்கு 10 கேள்வியோ 100க்கு 40 கேள்வியோ 100க்கு 60 கேள்வியோ பதிலளித்திருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் கவலை இல்லை. இந்த ஸ்மார்ட் ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணா கண்டிப்பாக 100க்கு 100 கூட நம்மால் எடுக்க முடியும். எந்த இடத்திலையும் எந்த சூழ்நிலையும் மனம் தளரவே விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நம்மால் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு அடுத்த அடியை எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருங்க. உங்களை தேடி வெற்றி வந்து கொண்டே இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஸ்டடி பிளான் தொடர்பான PDF மெட்டீரியல்ஸ் அண்ட் இந்த ஸ்மார்ட் ஸ்டடி பிளான் உடைய PDF நம்முடைய டெலகிராம் லிங்க்ல அப்லோட் பண்றேன். சோ போயிட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணீங்க. அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.